மேபி 3 ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டு டைமிங் கியர் போயிருக்கு. பேசிக்கலி அதிகமாக போகக்கூடிய இந்த ஆயில் சர்க்குலேஷன் ஆகலைன்னா வரும். செகண்டு இன்டர்மீடியேட் சிலிண்டர் கியர், கான்டாக்ட் கியர், இது உள்ள இன்டர்மீடியேட் கியர் டைம் இங்கே தான் லோட் ஆகும். கியர்ஸ் இப்போ சேஞ்ச் பண்ணிட்டோம். இதுக்குள்ளே கொஞ்சம் பேப்பர்ஸ், இந்த அழுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் லோட் ஆயிடுச்சுன்னா சீக்கிரம் கியர் ஸ்மாஷ் ஆகிடும். முடிஞ்ச வரைக்கும் விடாமல் பார்த்துங்க. தென் செகண்ட் ஒன், லாஸ்ட் டைம் போன வீடியோ போட்டேன், அழுக்குகள் லோட் ஆகிடுச்சுனாலே மோட்டார் கம்ப்ரஸர்லாம் டேமேஜ் ஆகும். வேஸ்ட் போர்ட் காலிக்கா இது கூட லோட் கொடுத்துருங்க மேலே உங்களுக்கு செக்யூர் ஆகிடும். அப்படி இருந்தாலும் ஓரமாக தான் போகும், ஈஸியாக தொடச்சிக்கலாம், மிஷின் ப்ராப்ளம் வராது. தேர்ட் ஒன், டார்ச் லைட், சிலிண்டர், ஸ்ப்ரிங், புஷ் இதுக்கெல்லாம் கொஞ்சம் ரெகுலராக இது மாதிரி செக்ஷன் வரும்போது நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஆயில் போட்டுருங்க. எவ்வளோக்கு ஆயில் போடுறீங்களோ அவ்வளோக்குள்ள அந்த புஷ்ஷோட தேய்மானம் ரொம்ப கம்மியாக வரும். ஏன்னா அதனுடைய காலர் லென்த் ஒன்றே தான் ஷாஃப்ட் ட்ரைவ் ஆகும். இயர்லி மந்த்லி ஒன்ஸ் இல்லை 6 month ஒன்ஸ் ஆகுது இந்த லூப்ரிகேஷனை கரெக்டாக ப்ராசஸ் பண்ணிவிடுங்க. ஒரிஜினல் கியரில் இங்கே கார்டர் பின் வரும், இப்போ நம்ம செஞ்சு போடுறது அப்படி வராது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சைடில் இந்த புஷ்ஷுக்கு ஆயில் போடுற மாதிரி லூப்ரிகேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணு. இந்த செக்ஷன் இல்லை போதும் பண்ணிட்டீங்களாலே இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் அதிகமாக உங்களுக்கு வராது. இது டைம் மிக்சர் போட்டிருக்கோம், இன்னும் பிரிண்டிங் எடுக்கல, பிடிச்சிட்டு கொடுக்கலாம். ஓகே.